உங்களுக்கு மட்டும் ஒன்று இருக்கணும், நான் என் தேவனாகிய கர்த்தரை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு நான் தைரியமாய் நிற்பேன். இந்த தைரியத்தை தான் அவர்கள் பார்க்குறார்கள். இப்போ பாருங்கள், நியாயமாக காய்பாவை பார்த்த உடனே, அண்ணாவை பார்த்த உடனே, பிரதான ஆசாரியனெல்லாம் பார்த்த உடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த போஸ்டிங்கை பார்த்தோன்னா நமக்கு ஒரு பயம் வரும்ல, ஒரு மரியாதை கொடுக்கணும்னு. அதானே உண்மை. ஆனால் இவனுக்கு என்ன வந்துருச்சு? இப்படி தைரியம் வந்த உடனே நம்ம என்ன நினைப்போம் தெரியுமா? சுற்றி இருக்கிற நம்மால் இந்த பயலுக்கு தைரியத்தை பாருங்கள். பிரதான ஆசாரியர் உட்காந்துருக்கிறாரு, இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான், ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஆனால் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னா, இவன் அப்படி பேசுனது தான் அவர்களுக்கே ஆச்சரியத்தை உண்டு பண்ணுது. என்னடா நம்ம எதிரிலேயே ஒருத்தன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறானே, அப்போ இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்கும்? அதுதான் கொஸ்டின் மார்க். இந்த கேள்வியை தான் கர்த்தர் போட்டு விட்டுருவார். நாம் என்ன நினைப்போம்? அவங்களுக்கு எதிராக தைரியமாக பேசினா அவங்க நம்மளை என்ன செஞ்சுருவாங்க? இவ்வளோ தைரியமாக பேசுகிறான், இவனை நிச்சயமாக இவனை என்ன செஞ்சுருவாங்க? ஏதாவது ஒன்று பண்ணத்தான் போகிறாங்க. எதுக்குங்க? ஏதோ வாயை மூடிக்கிட்டு அமைதியாக சரி சரி சரின்ட்டு போயிடணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சா என்ன பண்ணிடு? ஆமாங்கய்யா, எம்எல் தாங்கய்யா குட்டுறோம், ஐயா மன்னிச்சிருங்கய்யா, விட்டுருங்கய்யா, நாங்கள் இனிமேல் செய்ய மாட்டேங்கய்யா, இந்த மாதிரி எலியா சொன்னால் என்ன ஆகும்? அங்கே அப்படி போக முடியாது பாருங்கள். அங்கே நான் பேசித்தான் ஆகணும். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லித்தான் ஆகணும். உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? எந்த வம்பு தும்புக்கும் போக வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியத்தை பாராட்டித்தான் ஆக வேண்டும். கர்த்தருக்காக நிற்கத்தான் வேணும். ஆமாங்கய்யா சொல்ல வேண்டிய இடத்துல ஆமாங்கய்யா சொல்லணும். முடியாதியான்னு சொல்கிற இடத்துல முடியாதுன்னு தான் ஏன் சொல்லணும்? சிலையை வணங்குறியா? முடியாதுன்னு தான் சொல்ல முடியும். ஆமாங்கய்யான்னு போக முடியாது. அந்த தைரியத்தை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நீங்கள் நானும் தைரியமாக பேசினா உலகம் சொல்லும், அப்படிலாம் பேசாத, தண்டனை அதிகமாயிரும், உன்னை தூக்கி நெருப்பில் போட்டுருவாங்க. பைபிள் சொல்லுது, நீ தைரியமாக ஆமான்னு சொல்லு, நெருப்புக்கு நடுவில் உன்னை காப்பாற்றி ராஜாவையே முகங்குப்புற விழ வைக்கிற தேவன் ஒருவர் என்னோடு கூட இருக்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தைரியம். ஸ்பிரிச்சுவல் தைரியம் சொல்கிறேன், மற்ற அசட்டு தைரியத்தை சொல்லலை, ஸ்பிரிச்சுவல் தைரியம். அந்த தைரியத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவங்க பேசுகிறதை கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால். படிப்பறியாதவர்கள்னு ஏன் இந்த வேர்டை இங்கே கொண்டு வராரு அந்த ஆசாரியன்? ஏண்டா இவ்வளோ தைரியமாக பேசுறிய? முதல்ல அந்த தைரியத்துக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் இருக்கும்? நீ படித்தவனாக இருந்தால் உனக்கு என்ன இருக்கும்? ஒரு தைரியம் இருக்கும். இந்த இடத்துல வசனம் சொல்லுது, நீ படிப்பறியாதவர்கள் என்றும். இங்கிலீஷில் வந்து எவ்வளோ இருக்குன்னா, NIV டிரான்ஸ்லேஷனில் அன்ஸ்கூல்டு அப்படின்னு இருக்குது. அதாவது ஸ்கூல் பக்கமே போகாதவன் என்றும். படிப்பறியாதவர்கள், லிட்ரேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, எந்த விதமான படிப்பறிவுமே கிடையாது. அவங்க 2 பேருமே மீனவர்கள். ஆனால் இந்த தைரியத்தை கண்டு ஆச்சரியப்பட்டு ஆசாரியன் சொல்கிறான், இவங்க படிப்பறியாதவங்களாச்சே. அப்படின்னா என்ன அர்த்தம்? படிக்காதவனுக்கு எப்படி இவ்வளோ ஒரு தைரியம்? அதுதான் அவன் கேட்க வர கேள்வி. பொதுவாக இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் படித்தவனுக்கு என்ன இருக்குது? ஒரு தைரியம் இருக்குது. ஆசாரியனுங்கிட்ட பேசணுன்னா, அதுவும் அதுக்கு முன்னாடி அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறது முழுக்க வேதத்திலிருந்து பேசுகிறார். 4:2 வாசிங்க. இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு. இவங்களுக்கு இந்த கோபம் வந்து ஆச்சரியம் ஏன் வருதுன்னா, இவன் எப்படி இதெல்லாம் பேசுகிறான்? அதுக்கு முன்னாடி பாருங்க, தாவீதை குறித்து பேசுவதற்கு எனக்கு இடம் கொடுங்கள் அப்படிங்கிறான் 3ஆம் அதிகாரத்தில். வசனத்தை எடுத்து அப்படியே வரிசையாக பேசுகிறாரு. பார்க்குறான், இதை இவன் எப்படி படித்தான்? இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? யாருக்கிட்ட? பைபிளை பற்றி. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு பைபிள்னு சொல்கிறேன். அவங்க ஊரில் வந்து நியாயப்பிரமாணத்தை பற்றி ஆசாரியன்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன வருது? அவனுக்கு தைரியம் வருது. பொதுவாக நம்ம யாருக்கிட்ட பேசுவோம்? நமக்கு இந்த உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? ஒரு படிக்காதவர்கிட்ட இன்னொரு படிக்காதவர் என்ன செஞ்சிடலாம்? சுவிசேஷம் சொல்லிடலாம், ஈஸி. ஆனால் படித்தவர் இருக்கார்ல, நாலேஜ்ஃபுல் பர்சன், அவருக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு அவர் அளவுக்கு நாலேஜ் உள்ள ஒரு ஆள் வேணும். இதுதான் உலக நியதி. இதுதான் பொதுவாக நம்ம நினைக்கக்கூடியது. ஏன்னா அவங்க கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் என்ன செய்ய முடியும்? இப்போ ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு, அவர் வந்து படைப்பை நம்பாதவராக இருக்கிறாரு, அவர் வந்து பரிணாம வளர்ச்சி கொள்கையை நம்புறவராக இருக்கிறார், குரங்குலேருந்து மனுஷன் வந்தாங்கிறத நம்புறவராக இருக்கிறாரு. இப்போ இவருக்கு பதில் சொல்கிறதுக்கு யார் வேணும்?
இன்னொரு படித்தவர் அதை பற்றினதான ஒரு விளக்கத்தை கொடுத்து சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் பண்ணுறவராக இருந்தால் ஈஸி அதுக்கு தான் படித்து நம்ம படித்து வரணும்லாம் சொல்கிறதுலாம் ரீசனாக தான். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு சம்பவம். இதில் என்ன நடக்குதுன்னா, நல்லா படித்து பிரதான ஆசாரியன் யாருன்னு கேட்டிங்கன்னா, தோரா படிச்சிருப்பார், 5 ஆகமத்தையும் முடிச்சிருப்பார், நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருப்பார், ஜனங்களுக்கு தேவையானதான எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவராக இருப்பார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியனுக்கு மறு உத்தரவு கொடுக்குறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா, படிப்பறிவு இல்லாதவன். இந்த ஆச்சரியம் தான் அவங்களுக்கு வருது. சரி, படிக்காதவனாக இருக்கிறாரு, இவ்வளோ தைரியம் எதனால் வந்துச்சு? படித்தவனை பார்த்தா படிக்காதவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம். அவர்கிட்ட பேச முடியாதுங்க. ஆனால் வசனம் சொல்லுது, படிப்பறியாதவர்களாக இருந்தும் அவர்கள் தைரியமாய் பேசினார்கள். இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் மிக முக்கியமானது ஒன்று, படித்தவனுக்கு படித்தவன் தான் பேசணும். படிப்பறிவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? அது உலகம் என்ன சொல்லி கொடுக்குது? படித்தாதான் முன்னேற முடியும், அதான் உனக்கு எதிர்காலம். நம்முடைய வாழ்க்கை உயர்வுக்கும் எதிர்காலத்துக்கும் படிப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. படிப்பு ஒரு டூல். படிக்கலையா, உனக்கு வேற ஒரு டேலண்ட் இருக்குது. சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் ஒரு டூல், புரியுதுங்களா? ஒருத்தருக்கு ஸ்விம்மிங் ஒரு டூல், அப்புறம் உசைன் போல்ட்டுக்கு ரன்னிங் ஒரு டூல். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டூல். லியோனல் மெஸ்ஸிக்கு ஃபுட்பால் ஒரு டூல். ஆண்டவர் யாருக்கு என்ன வச்சுருக்காரோ அதை பிடிச்சிட்டு அவன் மேலே வந்துட போகிறான். அதே மாதிரி படிப்பும் இந்த உலகம் நமக்கு என்ன ஒரு மாயையை உண்டாக்கி வச்சிருச்சுன்னா, படிக்காட்டி அறிவு இருக்காது. ஆனால் ஆதாமை படைக்கும் போதே சர்வ ஞானத்தோடும் அறிவோடு தான் கர்த்தர் படைச்சு வச்சார். அதான் வச்சார். இன்னும் சொல்ல போனால், ஆண்டவர் கொடுத்த அறிவு நமக்கு மங்கி போச்சு. இந்த பழம் சாப்பிட்ட பிறகு புத்தி குறைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டாக வேற ஒரு அறிவு நமக்கு வந்திருக்கு, அவ்வளோத்தானே ஒழிய தேவன் உங்களை கொண்டு போய் பயன்படுத்துவதற்கு படிப்பு இருந்தால் படிப்பை வைத்து கர்த்தர் பயன்படுத்துவார். படிப்பு இல்லாவிட்டாலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் பயன்படுத்துறதுக்கு படிப்பு மஸ்ட் கிடையாது. படிப்பு இருந்தால் எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். இப்போவும் சொல்கிறேன், படிக்க வேணான்னு சொல்லலை, ஆனால் படிச்சுட்டா ஓஹோ ஆகாலாம் கிடையாது. இன்றைக்கி ஒரு சில நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க படிப்பு ரொம்ப மேன்மையாக என்கிட்ட பேசுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவரை கர்த்தர் கையில் பிடிக்கும் போது அவர் வெறும் +2 தான். அவர் படிப்பு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாரு. இன்றைக்கி அந்த படிப்பில் அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறாரு, படிப்பால் வாழ்க்கையை ஓட்டுறார், எல்லாம் ஓகே. ஆனால் அவர் உயர்வதற்கு படிப்பு காரணம் அல்ல, கர்த்தர் தான் காரணம். அதற்கு படிப்பு யூஸ் ஆச்சு கூட. ஒருவேளை படிக்காவிட்டால் அவருக்கு அப்படியே ஆல்டர்னேட்டாக இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கிறார், அவர் படிக்கலை, ஆனால் அவருக்கு பிஸ்னஸ் டேலண்ட் இருந்துச்சு. அந்த டேலண்ட்டை பயன்படுத்தி கர்த்தர் கொண்டாண்டார். இன்றைக்கி 2 பேரும் ஒரே ஸ்டேட்டஸில் தான் இருக்கிறாங்க. எந்த மாறுபாடும் கிடையாது, எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. 2 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு. இவங்க 2 பேரோடு சேர்ந்து என்ன எடுத்துக்கோங்க, எனக்கு இவங்கள மாதிரி படிப்பும் இல்லை, பிஸ்னஸ் டேலண்ட்டும் இல்லை, ஆனால் ஊழியத்தினுடைய அழைப்பு இருந்துச்சு. அந்த படிப்பு கொடுக்குற உயர்வை, இந்த பிஸ்னஸ் டேலண்ட் கொடுக்குற உயர்வை அழைப்பு கொடுத்து என்னை கொண்டு வந்து அவங்களோட உட்கார வச்சிருச்சு. கர்த்தர் உயர்த்துவதற்கு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, அழைப்பாக இருந்தாலும் சரி, உயர்த்துதல் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது. இப்போ இவன் என்ன நினைக்கிறான்? உலகம் நினைக்குது, காய்பான் நினைக்கிறார், இவர் ஸ்பிரிச்சுவல் பர்சன் தான் நினைக்கிறோம், ஆனால் இவர் ஸ்பிரிச்சுவலாக இல்லை. அவர் சொல்கிறாரு, படிக்காதவனுக்கு எப்படி இவ்வளோ ஞானம், இவ்வளோ தைரியம் எங்கேருந்து வருது? அதுதான் இன்றைக்கி உங்களையும் பார்த்து என்னையும் பார்த்து சொல்லும். உங்களை அடிக்கடி மட்டுப்படுத்துகிற ஒரு தட்டி வைக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? படிக்காத நீ பேசாத அப்படிம்பாங்க. படிக்காதவங்க பேசக்கூடாதுன்னு அர்த்தமே அதுதான் சொல்கிறேன். படிப்பு என்பது ஒரு டூல். ஆனால் கர்த்தருக்கான வைராக்கியம், தைரியம் என்பது படிப்பை பேஸ் பண்ணது அல்ல, அது ஆவியை பேஸ் பண்ணது, உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவாலிட்டியை பேஸ் பண்ணது. யோசித்து பாருங்கள். இப்போ உடனே எல்லாரும் எல்லாம் சொல்லுவாங்க, பவுல் படித்தார், அதனால தான் அவர் இவ்வளோ புக்கு எழுதினார். பவுல் படித்ததுனால இவ்வளோ புக்கு எழுதலை. அப்படி பவுல் படித்ததுனால இவ்வளோ புக்கு எழுதியிருந்தா, பவுலோட நிறைய புக்கு கமாலியல் எழுதியிருக்கணும். ஏன்னா பவுலே யார்கிட்ட போய் தான் படித்தார்? கமாலியல்கிட்ட படித்தார். அப்போ பவுலை விட புக்கு அதிகமாக யார் எழுதணும்? கமாலியல் எழுதணும். சரி, அதை விட்டுருங்க. மோசே எடுத்துக்கோங்க. 7:22 வாசிங்க. சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். நல்லா படிச்சிட்டார். எகிப்தினுடைய சகல சாஸ்திரம்னா நம்ம சொல்லக்கூடியதான எல்லா
காரியங்கள் படித்து முடிச்சுட்டு வாக்கிலும் நல்லா பேசுவார், செய்கையிலும். சிலருக்கு நல்லா செய்வாங்க, பேச தெரியாது. சிலர் பார்த்தீங்கன்னா நல்லா பேசும், சிலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேச்சு தாண்டா அவங்ககிட்ட, ஒன்றும் செய்கையில் ஒன்றுத்தையும் காணும். நல்லா பேசும், செய்கை இருக்காது. ஆனால் இவன் அப்படி இல்லை, நல்லாவும் படிச்சிருக்கான், நல்லாவும் பேசுவான், நல்லாவும் வேலையும் செய்வான், எல்லாத்துலேயும் தி பெஸ்ட். ஆனால் இவனை கூட்டிகிட்டு போய் 40 வருஷம் ஆடு மேய்க்க வைக்க வேண்டி இருக்குது. எதுக்காக ஆடு மேய்க்க வைக்கணும்? இப்போது எந்த வேலையும் தெரியாதுங்க எனக்கு. என்னப்பா தெரியும்? இந்த ஆடு மேய்க்க தெரியும். கொம்ப அழகாக அங்கே தொட்டி இங்கே தொட்டி இவங்கள ஆடு, ஒரு ஆட்டை எப்படி மேய்க்கணும்னு என்ன கேளுங்க. எப்பா நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே ராமசேஸ்க்கு ஊரை கட்டினிய, நீ கட்டடக்கலையில் அதை முழுசும் மறந்து போச்சுங்க. மில்லிமீட்ரு டெசிமீட்ரு கூட ஞாபகத்தில் இல்லைங்க. மூலக்கல் எப்படி வைக்கிறதுன்னு தெரியாது. ஏன்? நீ அந்த எகிப்தில் கட்டுற கட்டடக்கலையை மறந்தால் மட்டும்தான் ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டுறதுக்கு உன்னை நான் பயன்படுத்த முடியும். இல்லைன்னா ஆசாரிப்பு கூடாரத்தில் எகிப்தோடைய மெஷர்மெண்ட்டை கொண்டாந்துருவே. நீ பயங்கரமான வாக்கில் வல்லவர். சரி, இப்போ நீ பார்வோன்ட்ட போய் பேசணுமே, நீ தான் ஏற்ற ஆள். அப்படியா? எதனால் ஏற்ற ஆள்? நீ எகிப்தின் கலைகளிலே வாக்கிலே வல்லவன், சாஸ்திரங்கள் சட்டத்திட்டங்கள்லாம் படிச்சிருக்கார், லா புக்கெல்லாம் படிச்சிருக்கார், தி பெஸ்ட். அப்படின்னா எகிப்தில் போய் பேசுகிறதுக்கு நீ தான் பெஸ்ட் ஆள் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்களா? இல்லை, ஒரு 40 வருஷம் வெயிட் பண்ணுவோம். ஏன்? திக்குவாயும் மந்தனாவுமா மாறட்டும். ஏன்? எனக்கு தேவை எகிப்து லா பேசுகிற ஆள் இல்லை, எங்கிட்ட ஒரு லா இருக்குது, நியாயப்பிரமாணம், அதை பேசுகிறதுக்கு ஒரு ஆள் எனக்கு வேணும். எகிப்தில் பார்வோன்ட்ட பேசுறதுக்கு எவனை வேணாலும் என்னால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணுன்னா அதுக்கு மோசே தான் வரணும். கர்த்தர் 40 வருஷம் வெயிட் பண்ண வச்சது எதுக்காக? எகிப்தில் மட்டும் கொண்டு போய் பார்வோனுக்கு முன்னாடி வாதையை செஞ்சு 10 வாதைகளை செஞ்சு செங்கடலை பிளந்து கூட்டு வரதுக்கா? அது ஒரு ப்ராசஸ். அது அன்னைக்கே முடிஞ்சிருச்சு, அது அன்னையோட முடிஞ்ச ஒரு வேலை. ஆனால் எதுக்கு தெரியுமா கூட்டு போனார்? உன்னை அடுத்த 2000 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றுகிற நியாயப்பிரமாணத்தை உன் மூலம் கொண்டு வரணும். நீ நியாயப்பிரமாணத்தை படிக்கணும்னா எகிப்து பிரமாணத்தை மறக்கணும். நீ இஸ்ரவேல் ஜனங்களோட பேசணும்னா எகிப்தில் பேசினதை மறக்கணும். நீ ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டணும்னா எகிப்தில் படித்ததை மறக்கணும். உன்னுடைய உலக பிரகாரமான அறிவை எப்போ நீ ஒன்றுமில்லைன்னு ஆகுதோ, படிப்பறிவு இல்லாதவர்கள்ன்ற இடத்துக்கு வர்றீங்களோ, அப்போ தான் உங்களை எடுத்து ஸ்பிரிச்சுவலி பயன்படுத்த முடியும். இன்றைக்கி என்ன ஆகுது? சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் படித்ததை ஆண்டவருக்கு யூஸ் பண்ணுறோம், we are using in the spiritual மினிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க. தேவைப்பட்டால் கர்த்தர் அதை பயன்படுத்தி கொள்ளுவார். தேவைப்படுமா? கோலியாத்தின் பட்டயத்தை எடுத்து நாங்கள் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். தேவைப்படலையா? கூழாங்கல்லே போதும், நாங்கள் எடுத்து அடித்து முடிச்சுட்டு போயிடுவோம். தேவைப்பட்டால் யோசுவாவை வைத்து எரிகோவை இடித்து ஆயிப்பட்டத்தை க்ளோஸ் பண்ணுவோம். தேவைப்படலையா? நீ சுற்றி மட்டும் வா, கோட்டையை இடித்து தள்ளுறது கர்த்தரால் முடியும். கர்த்தரால் சர்வ வல்லமை உள்ள தேவன். நம்ம ஞானத்தால் தான் மினிஸ்ட்ரி நடக்குது, நம்ம ஞானத்தால் தான் குடும்பம் நடக்குது. என்னுடைய அறிவை யூஸ் பண்ணி அப்படியே பிஸ்னஸில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிற அன்றைக்கி தான் ஆண்டவருக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸில் ஜெபத்தோடு ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸுக்கும் ஆண்டவருக்கும் சம்மந்தமே இருக்காது. சில ஆட்கள் அப்படி இருக்கு, காணாமலே போயிடும். கிருபை ஆஃபீஸ் முழுக்க ஓடுறது கிருபையில் ஓடுது. பிஸ்னஸ் கர்த்தரால் நடக்குது. நம்மளுடைய படிப்பறிவு அல்ல, கர்த்தருடைய கரமே நம்ம எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கு.